ஹாய் மகளே, பிக் பாஸ் சீசன் 8 வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். கொஞ்சம் ஃபயரா தான் கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை புஷ்ன்னு ஏறி போய் புஷான மாதிரி பொசுக்குன்னு உட்காந்துராம இருந்தா சரிதான். அப்படி என்னடான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். பிக் பாஸோட நாமினேஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருச்சு. அந்த ஒரு நாமினேஷன் லிஸ்ட் தான் இப்போ வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் 24 ஹவர்ஸ்ல ஒருத்தர் எவிக் பண்ணாங்க. அன்ஃபேரா ஒருத்தவங்க வந்து எவிக் பண்ணாங்க. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்னு வச்சு கேப்டன் ஒருத்தவங்க வந்து அன்ஃபேரா வின் பண்ண வச்சாங்க. வின் ஆனாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நாமினேஷன் சொல்லி ஒரு இதுல வந்து எல்லாரும் நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாமினேட் பண்ணதுல வந்து யார் யார் நாமினேட் ஆயிருக்கா இந்த வாரத்துக்கானவங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வரிசையா நாமினேட் ஆனதோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க, முத்துக்குமார் வந்து இருக்காரு. சௌந்தர்யா வந்து என்ன நான் இப்ப என்ன அதிகமா வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அதிகமா யார்கிட்டயுமே பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி இன்வால்வ்டே இல்லாம இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை வந்து எடுத்து வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. செகண்டா வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் மேல வந்து ஒரு சிலர் வந்து இவர் வந்து டஃப் காம்படிஷன், கொஞ்சம் மென்டலி ஹெல்த்தா இதா இருக்காரு, பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இது சொல்லியிருந்தாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து எல்லா இடத்துலயும் முந்திரி கொட்டை மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் அதிகப்படியாவே பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன முத்துக்குமாரை பத்தினது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்மளதுலயுமே ரெண்டு தரப்பா தான் இருப்போம். ஒருத்தர் சப்போர்ட் பண்ற மாதிரி, ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. தேடா வந்து பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. பக்காவான சேஃப் கேம் தான் விளாடுறாரு. இருந்தாலும் இன்னைக்கு நாமினேஷன் பண்ணும்போது அவர் அந்த மாதிரி தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பன் நாமினேஷன்ல ஒரு மாதிரியும் உள்ள, அதாவது கன்வென்ஷன் ரூம்ல ஒரு மாதிரி பேசியிருந்தா தான் அவர் சேஃப் பிளே விளாடுறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவர் உள்ள வந்து பேசும்போதுமே கூட அவர் அந்த மாதிரி தான் சொன்னாரு. அவர் பிசிக்கலா விளையாட முடியாது, ஸோ ஹெல்த் சரியில்லை அப்படிங்கிறதான் சொன்னாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஏத்துக்கலாம். பட் எல்லாருமே அருண்குமார் எந்த விஷயத்துல வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண்குமார் சேஃப் கேம் வந்து விளையாடுறாரு. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ மதியம் வந்து ரவீந்தரை வந்து அவர் இது பண்ணும்போது கூட என்னன்னே புரியாம ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா பேசிட்டு இருக்கிறது, அருண்குமார் நடந்தது கேப்டன்சி டாஸ்க்லயே தெரியாம விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. அந்த டாஸ்கை விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது கேப்டன்சி டாஸ்கா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ இந்த ரீசன்னால அருண்குமார் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் சொல்ல வேண்டியதுல கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சொல்ல போனா சிவின், மாயா இந்த லிஸ்ட்ல வந்து ஜாக்லின் வந்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். போக போக தான் பார்க்கணும். ஒரு நாள்லயே வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது இல்லையா? உடனே ஜாக்லின் ஆர்மிஸ் எல்லாம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏமா இலை அவனை நிறுத்த சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து பேசிட்டு முடிஞ்ச கதையை திருப்பி 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 சொல்ல போனா நாமினேஷன்ல வந்து ஜாக்லின் வந்து நாமினேட் பண்ண கூப்பிட்டாங்க. சரி, நாமினேட் பண்ணி முடிச்சோடனே எந்திரிச்சு போக வேண்டியதானே, நான் ஒண்ணு கேட்கணும், அதை உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னோடனே சரி சொல்லு நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நான் இங்க படுத்திருக்க பாஸ், ஏமா நீ வந்து அழுகுறியா இல்ல அழுகுற மாதிரி தான் நீ பேசுவியா, என்னடா திடீர்னு அழுகுற மாதிரியே இருக்கேன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்தா பேச்சே அழுகுற மாதிரி தான் இந்த அம்மா பேசிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. இது பேசுது, நான் அந்த மாதிரி படுத்திருந்தேன், இது மாதிரி 2 நாளா நடந்ததுலாம் நேற்று நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. சொன்னோடனே பிக் பாஸ் ஒண்ணுமே சொல்லல. என்ன பிக் பாஸ் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டது. நீங்க சொல்லணும்னு சொன்னீங்க, நான் கேட்கணும்னு சொன்னேன், சரி கேட்டுட்டேன், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஒரே வார்த்தையா பிக் பாஸ் சொன்னாப்ல. சரிங்களா? அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல பிக் பாஸ், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போமா அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் உட்காந்து ஏதாவது ஒன்று பேசி ஏதோ ஒன்று ரிஜிஸ்டர் பண்றாங்க கேமராவுக்கு முன்னாடி ஜாக்கு. ஸோ அந்த விஷயத்த பண்ணோடனே மைக் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி வெளில போமா அப்படிங்கிற மாதிரி மைக் ஆஃப் பண்ணி விட்டாங்க. ஜாக்லின் எழுந்து வெளில போயிட்டாங்க. ஸோ ஜாக்லின் வந்து திருப்பி அந்த முத நாள் பிரச்சனை இருக்கு பாருங்க, என்ன கேட்கலங்கிறத மட்டும்தான் பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம சொல்லுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற. ஏன்னா ஜாக்லின் பேசுறது அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு இப்போ முத நாளே சொல்ல முடியாதுல்ல, கிட்டத்தட்ட அவங்க ரேஞ்சில் தான் வருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபிஃப்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் சார் தான். என்னன்னா அவரால் பிசிக்கல் கேம்ஸ் வந்து விளையாட முடியல, சீரியஸா பிசிக்கல் கேம்ஸ் வந்து அவரால் விளையாட முடியல. பட் அவர் கேமே விளையாடலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து மென்டலா ஏதோ பண்றாரு அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் போயிட்டு அவரு அங்க உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது இல்லையா? அங்க உட்காந்து போய் ரிவ்யூ பண்ணக்கூடாது, இங்க உட்காந்துருக்கும் போது தான் ரிவ்யூ பண்ணணும். அங்க உட்காந்துருக்கும் போது இங்க இருந்து என்னென்ன மிஸ்டேக்குன்னு நம்ம சொன்னோமோ அதை அங்க வந்து விளையாண்டு காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பட் அவரால் பிசிக்கலா முடியாது, சரி மென்டலியாவது விளையாடுவான்னு பார்த்தேன். பட் ரவீந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரியை வந்து எதுக்காக நாமினேட் பண்ணாருன்னே தெரியல. அவன் பாட்டுக்கு எதோ இருக்கான். பட் ஒரு ரிவ்யூவரா வந்து ஜெஃப்ரியை நாமினேட் பண்றதுல வந்து ஓகே நான் ஏத்துக்கிறேன், கொஞ்சம் டஃப் கொடுப்பான் அப்படிங்கிறது. இல்ல ரிவ்யூவரா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெஃப்ரி வந்து விளையாட்டு இதுல இல்லை. ஏன்னா ஜெஃப்ரி வந்து சில விஷயங்களை வந்து டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துறாப்ல. ஆனா அதுல 100ல வந்து 80% கரெக்டா அமைஞ்சு போயிருந்தா
இல்லை அவர் கரெக்டாக இருக்குன்னு தான் அந்த முடிவு எடுக்கிறாப்லையான்னு தெரியல. ஸோ ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேம் இதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்தர் சார் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சாரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே யாருமே வந்து சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கல. ஸோ இவரும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் கிரிஞ்சாக தான் பண்ணுறாரு அப்படின்னா, சில விஷயங்களை வந்து நிறுத்தி பேசுறது, போய் குறுக்க பேசுறது, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி பேசுறது, அந்த மாதிரி இவர் வந்து போய் வாண்டடா பேசுறதுனால அவங்களுக்கு இவரோட வார்த்தைகளுக்கு வந்து மரியாதை இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான என்னோட ஒரு ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மறுபடியும் ஒரு டைம் வந்து அந்த கடைசி லிஸ்ட் வந்து சொல்லிடுறேன். சௌந்தர்யா, முத்துக்குமார், அருண் பிரசாத், ஜாக்லின், ரவீந்தர், ரஞ்சித், இந்த ஒரு 6 பேரா, இந்த 6 பேர்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸ்டுடியோல மீட் பண்றேன். மெயினா வந்து பாத்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே, ரொம்ப முடியல. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய்.